ஹே கைஸ், கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்கோட டைப்ஸை பற்றி தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து லிட்ரல் ஸ்ட்ரிங்னா என்னது, நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்னா என்னது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய கான்செப்டான மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அண்ட் இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங் பற்றி கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா என்னது, நான் மியூட்டபிள் இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா என்னது. ஸோ மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதில் மொத்தம் நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வருது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் பில்டர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் பஃபர். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் ஜென்ரல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங், ஜஸ்ட் டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணுறது தான் வந்து இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு மியூட்டபிள் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்ற ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்றத நான் வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கான ஒரு இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே எஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி S2 அப்படின்ற வேரியபிளுக்கு கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ இந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவான்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வர்ச்சுவல் மிஷினில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரேண்டமான ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0000ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பட் ரியல் டைமாக இப்படி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வேறு ஏதாவது ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி S2ன்ற வேரியபிள் கோடுன்ற வேல்யூவை கேரி பண்ணுது. ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1111 அப்படின்ற அதுவும் ஒரு மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும் 1111 அப்படின்ட்டு. இப்போ இந்த எஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அப் அண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே இந்த S2 அப்படின்ற வேரியபிளை நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து இங்கே ஜாயின் பண்ணுது. அப்போது ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஜாவா கோட் அப்படின்னு இருக்கும். வித்தவுட் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஜாவா கோட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஜாவா கோட் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்பண்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஜாயின் ஆகி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஸ்டோர் ஆகிற ஸ்ட்ரிங்கு அதோட மெமரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வச்சு நான் அந்த அப்பன்ன்ற மெத்தடை கால் பண்ணணும், அந்த பர்டிகுலர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ் என்னவோ அதில் தான் போயிட்டு இப்போ இந்த நியூவாக கிரியேட் ஆன ஸ்ட்ரிங் வந்து சேவ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மியூட்டபிள் ஸ்ட்ரிங். மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் பில்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ இப்படி தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஜாவா அப்படின்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் நான் கோட் அப்படின்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன், வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி டாட் அப்பண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் S2ன்ற வேரியபிளை கொடுக்குறேன். ஸோ அகெயின் இது வந்து என்ன ஆகும், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அப்படியே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த நியூவாக ஜென்ரேட் ஆன வேரியபிளோட மெமரி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த வேரியபிள் வச்சு கால் பண்ணணும் அப்பன்ற மெத்தட், அந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸ் என்னவோ அதுதான் வந்து இந்த அப்பன்ற பர்டிகுலர் வேரியபிளோட மெமரி அட்ரஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி மெமரி அட்ரஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ் அப்படின்ற வேரியபிளோட மெமரி அட்ரஸை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி S2 வேரியபிளுக்கும் செக் பண்ணுறோம், அப்பண்ட்ன்ற வேரியபிளுக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதோட ரெஃபரன்ஸை மட்டும் நம்ம மாற்றிட்டா போதும். ஸோ இது வந்து நம்ம 2 கொடுத்துக்கிறேன். பிகாஸ் சேம் வேரியபிள் நேம் அலோவ் பண்ணாது இல்லையா ஜாவா சேம் கிளாஸில், அதனால் வேறு கொடுத்துருவேன்.
குடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். இதோட அவுட்புட் பாருங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா புரியும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ன்ற பர்ட்டிகுலர் வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்க மெமரி அட்ரஸ் இது. 5151329988. அதே மாரி இந்த S2 அப்படின்ற பர்ட்டிகுலர் வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்க மெமரி அட்ரஸ் 474746752444. இப்போ நான் இங்க டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாரி, நான் எந்த மெத்தட எந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அப்பெண்ட்ன்ற மெத்தட் கால் பண்ணியிருக்கேன்? எஸ்ன்ற வேரியபிள் நேம். அப்போ அந்த எஸ்ஸோட மெமரி அட்ரஸ் பாருங்க 5151329988. ஸோ அப்போ எனக்கு புதுசா கிரியேட் ஆன ஒரு ஸ்ட்ரிங்கு எதுல போய் சேவ் ஆயிருக்கு அப்படின்னா, நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்பெண்ட்ன்ற மெத்தட கால் பண்ணனோ, அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட மெமரி அட்ரஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இத மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. ஸோ 2மே நம்மளுக்கு ஆக்சுவலா சிமிலரா தான் இருக்கும். பட் இதுக்குள்ள வந்து ஒரு 3 டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த 2 பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கும். அத நான் வந்து லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மியூட்டபிள் ஸ்ட்ரிங்க பத்தி பார்க்கலாம். ஸோ மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அதோட இம்ப்ளிமென்டேஷன் பாருங்க சிம்பிள். ஜெனரலா ஒரு ஸ்ட்ரிங்க நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோமோ, அப்படிதான் அத டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்? இத எடுத்துட்டு நாம பார்க்க போறது இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங். ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாவான்னு குடுக்குறேன். ஸோ இதே மாரி நான் இன்னொரு ஸ்ட்ரிங்க டிக்ளேர் பண்றேன். இதோட வேரியபிள் S2. ஸோ இதோட வேல்யூ நான் கோடுன்னு குடுக்குறேன். இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்க நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு கான்கேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கான்கேட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? 2 இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணியிருக்கலாம். மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு அப்பெண்ட்ன்ற மெத்தட் இருக்கு. அப்பெண்ட்ன்ற மெத்தட் நான் இங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி கான்கேட்ன்ற மெத்தட் நான் இங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு செப்பரேட்டா கான்கேட் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்க ஜாயின் பண்ண போறோம். அப்போ s.concat s2. ஸோ இப்போ இத ஒரு வேரியபிளா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கான்கேட்ன்னு ஒரு வேரியபிளா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன நடக்கும் இங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மியூட்டபிள் ஸ்ட்ரிங் மாரி இந்த s-ஓட வேரியபிள்ல இந்த புதுசா ஜெனரேட் ஆன இந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகாது. ஐ மீன் அந்த மெமரி அட்ரஸ்ல போய் ஸ்டோர் பண்ணாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? புதுசா ஒரு மெமரி அட்ரஸ்ல போய் இது ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். system.identity as code identity as code of s. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதே தான். ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் நம்ம மாத்துறோம். s2 இது வந்து கான்கேட். ஸோ இதோட வேரியபிள் நேம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்ன்ற வேரியபிளோட மெமரி அட்ரஸ் வந்து இது. S2ஓட மெமரி அட்ரஸ் வந்து இது. இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண கான்கேட் அப்படின்ற பர்ட்டிகுலர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ் வந்து இது. ஸோ அப்போ இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா, நம்ம 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணாலும் சரி, அது புதுசா ஒரு மெமரி அட்ரஸ்ல தான் போய் சேவ் ஆகும். மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா, நம்ம 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணாலும் எந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அப்பெண்ட் அப்படின்ற மெத்தட கால் பண்ணியிருக்கோமோ, அந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ்ல தான் புதுசா கிரியேட் ஆன ஸ்ட்ரிங் போய் வந்து உட்காரும். ஐ மீன் சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கும் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸா பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்றது வந்து சிங்க்ரோனஸ், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது வந்து அசிங்க்ரோனஸ். சிங்க்ரோனஸ் அப்படின்னா சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன், ஏசிங்க்ரோனஸ் அப்படின்னா பேரலல் எக்ஸிகியூஷன். சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன் அப்படின்னா லைன் பை லைனா ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேரலல் எக்ஸிகியூஷன் அப்படின்னா பேரலா ரேண்டமா, விச் மீன்ஸ் எனக்கு ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னா, அட் த சேம் டைம் 5 லைன் ஆஃப் கோடும் ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து பேரலல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சீக்வென்ஷியலா எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இது ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இது பேரலலா எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இது ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிங்க த்ரெட் சேஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரிங்க நான் த்ரெட் சேஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு.
த்ரெட் சேஃப் அப்டின்னா ஒண்ணும் கிடையாது. இது சீக்வென்ஷியலா ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆகுறதுனால, எந்த கன்ஃப்யூஷனுமே இல்லாம ஸ்மூத்தா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் இத த்ரெட் சேஃப் அப்டின்னு சொல்றோம். இது பேரலலா எக்ஸிக்யூட் ஆகுறதுனால, சம்டைம்ஸ் அங்க ஏதாவது வந்து ஒரு இன்டரப்ஷன் வந்து கோட் வந்து கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகாம போகலாம். அதனால தான் இத வந்து நான் த்ரெட் சேஃப் அப்டின்னு சொல்றாங்க. பட் அந்த மாரி நடக்க சான்ஸ் கிடையாது. 99.9% அந்த மாரி நடக்க சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் அது பேரலலா எக்ஸிக்யூட் ஆகுறதுனால பேரலலா எக்ஸிக்யூட் ஆகுறது இருந்தாலும் அது பேரலலா எக்ஸிக்யூட் ஆகுறதுனால, அதோட ரிஸ்க் ஃபேக்டரா பார்த்தீங்கன்னா, நான் த்ரெட் சேஃப் அப்டின்னு சொல்றாங்க. இவ்வளோ தான் வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கும், இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கும். இந்த செஷன் உங்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்டின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோர் ஜாவா கத்துக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.